வணக்கம், என்னோட பேர் எழில்மதி. நான் மகிழ்ரா பிராண்ட் நேம்ல சிறுதானியங்களை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணிட்டு இருக்கேன். 2016 இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இதை அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி கொண்டு போறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு கிரீன் ஃபார்ம்ன்ற அமைப்போட தொடர்பு கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட அதில் இணைஞ்சு ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. இங்க வந்து மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், இந்த பிசினஸ் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்னென்ன ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணணும், இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் இங்க இருந்து கற்றுக்கிட்டேன். இன்னொரு விஷயம், போல்டா அடுத்த இடத்துல போய் எப்படி பேசுறது. பெண்கள் வந்து தயங்கிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள தடைகளை தகர்த்தெறிஞ்சு எங்களை அடுத்த கட்டத்துக்கு போய் ஒரு இடத்துல போல்டா பேச வச்சது இந்த அமைப்பு தான். இந்த தருணத்துல இந்த அமைப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் ஜெயலட்சுமி. என்னோட கம்பெனியோட பெயர் டபுள்சி ஹெர்பல்ஸ். நாங்கள் 50 வகையான ஹேண்ட்மேட் சோப்ஸு, ஹெர்பல் ஆயில்ஸு, ஹெர்பல் ஷாம்பு, ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்ப கட்டத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை தாண்டி கஸ்டமரை ரீச் பண்ணுறதுன்றது வந்து எங்களுக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் கிரீன் ஃபார்மில் வந்து ஜாயின் ஆனோம். அப்போ தான் கிரீன் ஃபார்ம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ராஜா முத்தையாமண்டத்தில் முதல் ஸ்டால் ஆப்பர்ச்சுனிட்டி 2023 கொடுத்தாங்க. அதுதான் என்னோட முதல் ஸ்டால். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். அதுலேயும் பர்டிகுலராக சொல்லணும்னா சேலம் தரங் எக்ஸ்போவில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிரீன் ஃபார்ம் மூலயமா தான் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் நிறைய அவார்ட்ஸ் வாங்கிட்டேன். நிறைய அவார்ட்ஸ் வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன். சொல்லப்போனால் நான் வர 8ஆம் தேதி கூட சிங்கப்பெண் அவார்டுக்கும் செலக்ட் ஆகியிருக்கேன். என்னோட லைஃப், அதாவது என்னோட பிஸ்னஸ் லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது கிரீன் ஃபார்மில் தான். மனமார்ந்த நன்றிகளை கிரீன் ஃபார்முக்கும் வேப்ஸுக்கும் தெரிவிச்சுக்கோம். வணக்கம், என் பேர் ஆர் கிருஷ்ணவேணி. நான் மதுரையில் இருக்கேன். என்னுடைய பிராண்ட் நேம் வந்து ஆர்கே ஜூட் பேக். நாங்கள் எல்லா விதமான சணல் பைகளையும் தயாரித்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். முதல்ல பேசிக் ஜூட் பேக் மேக்கிங் கோர்ஸு வேப்ஸில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அது பத்தலை, என் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு நான் கிரீன் ஃபார்ம்ங்கிற அமைப்பில் சேர்ந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, ஆஃப்லைனில் எப்படி சேல் பண்ணுறது, அட்வான்ஸ்டு பேக் மேக்கிங் கோர்ஸு, எக்ஸ்போஷர் விசிட், இது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அவங்களோட தொடர்ந்து நான் பயணித்தேன். எனக்கு நிறைய அங்கீகாரம் கிடைச்சது. என்னை வளர்த்த கிரீன் ஃபார்ம் நிறுவனத்திற்கும் வேப்ஸ் நிறுவனத்திற்கும் மிக நன்றி. வணக்கம், நான் சசிகலா கண்ணன். என்னோட பிராண்ட் நேம் வந்து ரெயின்போ மேக்கர்ஸ் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி ஒர்க். நான் மதுரையில் வில்லாபுரத்தில் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி ஷாப் வச்சுருக்கேன். நான் வந்து கிரீன் ஃபார்மில் வந்து கடந்த 5 வருஷமா ஜாயின் பண்ணி 5 வருஷம் ஆயிடுச்சு. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே கிரீன் ஃபார்மில் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு கிரீன் ஃபார்ம் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, அதோட ப்ராடக்ட் வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு கூட தெரியாது, நான் போனது கிடையாது. ஆனால் என்னோட ப்ராடக்ட் வந்து வெளிநாடு, இது வரைக்கும் 13 நாடு வரைக்கும் அனுப்பியிருக்கேன். இது எல்லாமே டிஜிட்டல் மூலியமா என்னோட பிஸ்னஸை கொண்டு போனது தான். அதுக்கு கிரீன் ஃபார்முக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து இது வரைக்கும் காலேஜ் போனது கிடையாது. ஆனால் காலேஜில் நிறைய காலேஜஸில் நான் போய் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நான் போய் ஸ்பீச் கொடுத்துருக்கிறேன். இதுக்கும் காரணம் கிரீன் ஃபார்மும் இளமதி மேமும். அதுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ கிரீன் ஃபார்ம். ஈஸ்வரி சுடலைமுத்து, மதுரை மாடசாமி இட்லி பொடி. நாங்கள் இட்லி பொடியில் ஒரு 15 வகையான இட்லி பொடி தயாரிக்கிறோம். ஒரு 5 வருடமாக இந்த தொழிலை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்களுடைய வீட்லேயே ஒரு யூனிட் போட்டு என்னோட பிஸ்னஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நான் கிரீன் ஃபார்மில் இணைந்து ஒரு 5 வருஷம் ஆகுது. முதல்ல நான் கிரீன் ஃபார்முக்குள்ளே சேர்ந்தப்ப ஒரு பொருளை எப்படி தயாரிக்கணும், அதுக்கு எப்படி பேக்கெட் பண்ணணும், எப்படி லேபிள் ஒட்டணும், அதை எப்படி ஃபோட்டோ எடுக்கணும், எந்த மாதிரி ஆன்லைனில் அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும், இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இது மூலமாக நம்ம எப்படிலாம் ஆர்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறத டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் எப்படி நம்ம மற்றவங்ககிட்ட நம்ம பொருளை பற்றி விளக்கமாக சொல்லி நம்ம எப்படி ஆர்டர் எடுக்கலாம், அந்த மாதிரி முறைகளையும் நான் கிரீன் ஃபார்ம்ல இருந்து கற்றுக்கிட்டேன். இந்த 5 வருஷத்தில் கிரீன் ஃபார்மில் இணைஞ்சதுனால என்னோட தொழில் வந்து நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ யூனிட் போட்டு மற்றவங்களுக்கு வேலை கொடுத்து ஒரு பொருளை தயாரித்து அனுப்புகிற அளவுக்கு நான் முன்னேறி இருக்கேன்னா அது கிரீன் ஃபார்ம் தான். தேங்க்யூ கிரீன் ஃபார்ம்.